ஆட்சிக்கு தலைவர் அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்து இன்றைக்கும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்று சொன்னால் தமிழ்நாடு தான் என்ற பெருமையை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் கட்சியின் திமுக தலைவர். நீங்க பீகார், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போய் பாருங்க, நீங்க இன்னும் 30% ஊர்ல கரண்டே கிடையாது. உண்மையா சொல்றேன் நான், நீங்க போய் பாருங்க. பல ஊர்களுக்கு சாலை கிடையாது, பல ஊருக்கு குடிநீர் தண்ணி வசதி இல்லாத ஊர்கள் தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லா கிராமங்கள்லயும், நகரங்கள்ல இருந்து கிராமங்கள் வரை சாலை வசதிகள், குடிநீர் பிரச்சனை இல்லாத ஒரு மின்சார பிரச்சனை, மக்களுக்கு தேவை எல்லா அடிப்படை தேவைகளும் முழுவதுமாக நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. கலைஞர் இருக்கிற மாமனிதர் 67 அண்ணாவுக்கு பிறகு ஆட்சி வந்து 72க்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் மின்சாரம் தந்த ஆட்சி திமுக கலைஞர். பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு தமிழகத்தை கொண்டு சென்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த தலைவர் கலைஞர். நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டத்தை பார்த்து மற்ற மாநில முதலமைச்சர்லாம் காப்பி அடிச்சு அவ ஊர்ல செயல்படுத்துவோம். ஒன்னா ரெண்டா கோட்டையில கொடியேற்றுகிற உரிமை பெற்று தந்தவர் கலைஞர். சைக்கிள் ரிக்ஷாவில் எறும்பு மாதிரி உட்காந்துட்டு இருப்பான், ஒல்லியா இருப்பான், அவன் சைக்கிள் எடுத்து தள்ளி போவான். அது இளைஞர்கள் பார்த்துக்க மாட்டீங்க, பெரியவங்க தான் பார்த்துருப்பீங்க. அது இன்னும் மேற்கொள்ள காலத்தில் அந்த நடைமுறை இருக்குது. ஆனா 69-70 அந்த சைக்கிள் கை ரிக்ஷாவை ஒழித்து தலைவர் தொழிலாளர்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. இப்ப இந்த கண்ணு குறைந்தது இப்ப ஈஸியா போச்சு. நேரம் ஆபரேஷன் பண்ணி அனுப்பிச்சுறாங்க. 20 வருஷத்துக்கு அது பெரிய நோய், பாட தெரியாது, பரவலிக்கலாம் முடியாது. இப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. ஆனா கிராமங்கள் அந்த மாதிரி நிறைய பாதிக்கப்படுறான்னு சொல்லி கண்மொழி திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தியவர் நம்முடைய கலைஞர். பல ஊர்ல குடிக்கிறதுக்கு குட்டைகளை தான் பார்த்து கட்டி கொடுத்துருந்தான். ஏதாவது முக்கியமான வசதியான வீடுகள் தான் கிணறு இருக்கும், எல்லா வீட்லயும் கிணறு இருக்காது. நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் குளத்துல குட்டைகள் தான் தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு பெரிய நோய் வந்துச்சு, நரம்பு சிலந்தி நோய்னு ஒரு நோய் வந்தது. சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்தது இல்லப்பா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்ன அது மாதிரி ஒரு நோய் வந்துச்சு. தமிழ்நாடு முழுவதும் எல்லா டாக்டர் மருத்துவமனையிலும் பெட்டு ரொம்பி வராண்டால படுத்துக்கிறான். தலைவர் பயந்து போய் அதிகாரிகளுக்கு தந்தாங்க ரிப்போர்ட்ல என்னன்னா, பொதுமக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லை, அதனாலதான் இந்த நோய் வந்துன்னு சொல்லி அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் குடிநீர் வடிகால் வாரியம் வந்து வாரியத்தை இந்தியாவிலே முதல்ல தொடங்கி வாட்டர் டேங்க் எல்லா ஊர்ல இருக்குதுல்ல, இந்த வாட்டர் டேங்க் கண்டுபிடிச்ச தலைவர் நம்ம முதல்வர் எவ்வளவு பேருக்கு தெரியுமா? நீங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா வாட்டர் டேங்க் கட்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரல, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தரல, அதுக்கு கலைஞர் தான் காரணம். அடுக்குமாடி வீடு குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தார். ஆக ஒரு சமுதாய மாற்றத்தை, சமூக சீர்திருத்தத்தை இந்த நாட்டில் உருவாக்கிய ஆட்சி திமுக ஆட்சி, கலைஞர் இருக்கிற மாமனிதர். அதுக்கப்புறம் அவருடைய மறு உருவாக இருக்கிறார் நம்ம தலைவர் முதலமைச்சர். அவரும் பாருங்க காலை சிற்றுண்டி திட்டம். இங்க கிராமங்கள் இப்ப நம்ம ஓரளவுக்கு வசதி வாய்ப்போட இருக்கும், நகரங்கள் இருக்கும். இந்த 20 கிலோ அரிசி நம்ம தலைவர் தரலன்னு சொன்னா, நம்ம முதல்வர் 1000 ரூபாய் மாசம் தரலன்னு சொன்னா பல குடும்பங்களை பட்டி இருப்பாங்க. நாங்க தமிழ்நாடு முழுவதும் பட்டினி இல்லாமல் மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 6வது இருந்து 12வது வகுப்பு படிக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, மேல் படிப்புக்கு வரும்போது 1000 ரூபாய் தராரு. எது கொடுக்குறாரு? 1000 ரூபாய் பெரிய காசு இல்ல. நம்ம குடும்பங்கள் எடுத்து போய் நம்ம படிக்கல, நம்ம பசங்களாவது படிக்கணும்னு சொல்லி காலேஜில் எடுத்து போய் சேர்த்துருவாங்க. +2 படிச்சு பாஸ் ஆயிருக்கும், நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிற ஆள நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தை படிக்கணும்னு எடுத்து போய் சேர்த்துருவாங்க. முதல் வருஷம் கடனை உடனே வாங்கி ஃபீஸ் கட்டிடுவாங்க.
ஒரு வருஷம் முடிஞ்சிடும். 2வது வருஷம் ஃபீஸ் கட்டும் போது திணறுவாங்க. ஏற்கனவே வாங்கின கட்டணம் கொடுக்கல, 2வது வாட்டி வேற ஃபீஸ் கட்டணும். நித்தியலாமான்னு எண்ணம் வருமானதா எதுக்கு படிக்க வைக்கணும், நிறுத்தி விட்டுலாம், பொம்பளை பசங்க தானே அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாசம் 1000 ரூபாய் போச்சுன்னு வச்சுங்க, அப்ப அவங்க பெத்தவங்க மனசுல என்ன ஆகும்? இந்த நிறுத்திட்டா அந்த 1000 ரூபாய் வராது, அதுக்காவது நம்ம படிக்க வைக்கலாம் எண்ணம் அந்த பெற்றவங்களுக்கு வரல. அப்ப 1000 ரூபாய் கொடுக்குறது எதுனால? பெரிய காசு இருக்கிறதுனால இல்ல, அந்த பெண் பிள்ளை எல்லாம் படிக்கிறவன்ற எண்ணத்தை உருவாக்கி படிக்கிறாங்க இல்ல. அந்த நிலையில நம்ம பெண்கள் படிக்கிற போது நாடு பெரிய வளர்ச்சி பாதிக்கும். இது மாதிரி அற்புதமான திட்டங்களை வேற எந்த மாநிலம் இல்லாத திட்டங்களை எல்லாம் கலைஞரை போலவே புது புது திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் மேல்தட்டுக்கு கொண்டு வந்துகிறார். ஆட்சியை இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் நடத்தி